காரியங்கள் உங்களுக்கு வாய்க்காமல் போயிருக்கலாம். உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு ஒருவேளை ஏமாற்றத்தை தந்திருக்கலாம், தோல்வியை தந்திருக்கலாம். உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகிக் கொண்டே இருக்கலாம். உங்களுடைய காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு தடையாக மாறி அது உங்களுடைய வாழ்க்கையில எட்டா கனியை போல இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வையுங்க. உங்களோட வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. நிச்சயமா அந்த காரியம் வரும், அந்த காரியம் வாய்க்கும். அந்த காரியத்தை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு எனக்கும் அதை ஆசீர்வதித்து தர வல்லவராயிருக்கிறார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக தேவன் மாற்ற வல்லவர். ஒரு காரியத்தை நிச்சயமா கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒருவேளை அந்த காரியத்துக்காக நீங்கள் காத்திருந்து உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் மேல உங்களுடைய நம்பிக்கை வையுங்க. உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அவரே உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு நன்மையை தர வல்லவர், உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். எந்த காரியம் உங்களுக்கு தடை, தாமதம், ஏமாற்றம், தோல்வி என்று சொன்னீங்களோ அதிலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை கட்டளையிடவர் வல்லவராய் இருக்கிறார். அதிலிருந்து தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் அதை உங்களுடைய கரங்களில் கொடுக்கும் பொழுது சும்மா அந்த காரியத்தை அப்படியே கொடுக்கிறவர் அல்ல, அதை வாய்க்க பண்ணி கொடுப்பார், அதை ஆசீர்வதித்து கொடுப்பார், அதை கைகூடி வர பண்ணி கொடுப்பார், அந்த காரியங்களை ஜெயமாக முடித்து கொடுப்பார்.